let it bang, bang. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கப் பாயில்டு ரைஸ், கொஞ்சமாக மல்லித்தலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு குக்கிங் ஆயில், தேவையான அளவு கடுகு, 2 க்ரீன் சில்லி, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ. வாங்க இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணுவோம். கடாய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனியனையும் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் நைட்டு வடித்த ரைஸ் மீதி இருந்தால் கூட இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ நம்ம 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த மிளகு பொடியை வந்து நம்ம ஃபைனலாக சாப்பாடு இறக்கும்போது தான் ஆட் பண்ணலாம். பெப்பர் வந்து நம்மளுக்கு கோல்டுக்கு ரொம்ப நல்லது. பெப்பரை சில பேர் பாலில் மஞ்சள் தூள் கலந்து பெப்பர் போட்டு குடிப்பாங்க, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் மீதி ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்னிங் வடித்த ரைஸ் ஈவினிங் இருந்தால் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இந்த சாதத்துக்கு ஊறுகாய் கொஞ்சம் அப்பளம் இருந்தாவே போதும். நீங்கள் இதுக்கு பொரியல்னு ஒன்றும் பண்ண தேவையில்லை தனியாக. தக்காளி நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா மசிக்கிறதுக்காக. தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சிருந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி சாதம் குழஞ்சிரும். கிளறி வச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் சூப்பரான மிளகு சாதம் ரெடி. நாங்கள் இந்த மிளகு சாதத்தை அப்பளம் ஊறுகாயோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மிளகு சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.